You all know that records are meant to be broken. ஜெயிச்சிட்டோம். எஸ். ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். பட் ஆல்வேஸ் சிஎஸ்கே. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே. 17 இயர்ஸா ரொம்ப பெயின் அனுபவிச்சுன்னு இருக்கும். எங்களை லாலிபாப்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல எந்த லாலிபாப் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோமோ அந்த லாலிபாப் பார்த்தாலும் இப்போ வாந்தியாக வருது, வயிறெச்சல் வருது. அதுக்காக அந்த கோவம், அந்த வலிமை, அதுக்காக நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ப்ரோ எப்பயுமே சொல்கிறோம் ப்ரோ, எனக்கு தலை தோனியும் பிடிக்கும், கோலியும் பிடிக்கும். தோனிக்காக கோலி விட்டு கொடுக்க முடியாது, கோலிக்காக தோனி விட்டு கொடுக்க முடியாது. 2 பேரும் எனக்கு ஒன்று தான், 2 பேரும் தலை. அவங்க இப்ப வின் பண்ணதே வந்து கப் ஜெயிச்ச மாதிரி எங்களோட அதான் எங்களோட ஜெயிச்சா கப் ஜெயிச்ச மாதிரி தான். கோகோகோலா கப் எங்க இருக்குமே, எங்க பாது கொடுத்துடலாம் உங்களுக்கு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆர்சிபிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிருங்க. கங்க்ராட்ஸ் ஆர்சிபி ஃபார் யுவர் செகண்ட் கப். நிறைய ரன்ஸ் வேஸ்டாவே போயிருச்சு, லைக் 1-2 அப்படியே எடுத்துட்டு. ஸோ நோ, தோனி வாஸ் குட். 16 balls 30 runs எடுத்தது வந்துட்டு தட் வாஸ் பெட்டர். 6 இருந்துச்சு. we saw the helicopter shot. No மாப்பிள்ள அவர் ஸ்டெம்புக்கு முன்னாடி இருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் ஈஸியாக கொண்டு போயிடுவான்னு நம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு பிராண்டு, பெரியவர். சரியா, பெரியவர் வந்து ஒரு பிராண்டு. இந்த ஒரு மேட்ச் வச்சுலாம் முடிவு பண்ணக்கூடாது. சரியா, 7 மேட்ச் தோத்தாலும் 8ஆம் மேட்சே ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அவரால் நினச்ச முடியும் உள்ளே வர முடியும். வந்திருக்காப்புல ஏன்னா, அதனால் அதை நீங்கள் வந்து நினச்சோம்னா இந்த ஒரு மேட்ச் தோத்தனால குறைச்சி இடம் போட்டுறோம்னா அது அப்படியே கரெக்டாக போயிடும். அவரு அடுத்து மாற்றிடுவார். நீங்கள் மாற்றலாம் வேண்டாம். எங்கெங்கே என்னென்ன செய்யணுங்கிறது பெரியவருக்கு தெரியும். பெரிய ஒரு சம்பவம் அடுத்து தொடரும். எல்லாம் முன்னாடியே தெரியும் ப்ரோ. ஜெயிப்பாங்க தான், இதோ இவங்க தான். நல்லா விளாண்டாங்க. தோனியோட ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு. 50 ரன்ஸில் தோற்றுனாலும் சூப்பரான மேட்ச் தான். எனக்கு தோனியை பார்த்து ரொம்ப ஹாப்பி. கண்ணு கலங்குற அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் நல்லா இருந்தால், ஸ்ட்ராங்காக இருந்தால். ஃபர்ஸ்டே 4 wickets போயிடுச்சு. அதனாலே ரன் ரேட் அதிகமாகிடுச்சு. ஸோ சேஸ் பண்ண கம்மியாக சான்சஸ் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் எப்போ ஹாப்பி தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. வின் லூஸ் இட்ஸ் ஸ்போர்ட்ஸ், யூ கான்ட் ப்ரெடிக்ட் எனிதிங். ஸோ ஹாப்பி. ஃபீல் ஆச்சு, ரொம்ப ஃபீல் ஆச்சு. எதுக்கு அஸ்வின்லாம் இறக்கி விட்டார்னு தெரில. ஆனால் கொஞ்சம் வயசாகிடுச்சு. பட் பரவாயில்ல, ஆடும்போது ஜாலியாக இருக்குது. தோனி பார்த்தாலே ஒரு சந்தோஷம் இருக்குது. பட் சிஎஸ்கே ஜெயிச்சா சூப்பராக இருந்திருக்கு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். தோனி ஆடுறத நான் லைவாக பார்த்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து மணி மேட்டர்ஸில் அந்த மணி வந்துட்டு இங்கே இருக்க விற்கிற டிக்கெட்டுக்கும் உள்ள அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது நம்ம மேட்ச் வின் பண்ணி தான் ஆகணும். டிக்கெட் விற்கிற வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஆடணும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் லைவாக பார்த்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் தோனி ஆடுறத பார்க்குறது. பரவாயில்ல, ஃபைனல்ஸில் நம்ம கப் அடிச்சிடலாம். டோனி வந்து ஹாப்பி. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நல்லா கொஞ்சம் அளவுக்கு முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் அடித்த எல்லா ஷாட்டுமே நல்லா இருந்தது. தலை தரிசனம் கிடைச்சது, அதுவே போதும். கடைசி வரைக்கும் இருக்கு. ரொம்ப சோகத்தில் இருக்கும். ரொம்ப வெறுப்பேற்றுறாங்கங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க. நாங்கள் சென்னை சூப்பர் கிங் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனாலும் அவங்க ரொம்ப கத்துறாங்க. இன்றைக்கி ரொம்ப நாங்கள் ஷாக்டு. ஏன்னா ஆர்சிபி மேட்ச்சு தோனி ஒரு வந்து காதல் கதைன்னே சொல்லிட்டு போகலாம். ஸோ எப்பயுமே ஒரு 10th ஓவர் 11th ஓவர் வந்து இப்போது இந்த ஏஜில் ஐடியலில் அவர் இறங்கியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய டார்கெட் இருக்கச்சே ஒரே பிளேயர் வந்து சென்னைக்கு அதை சேஸ் பண்ண முடியும்னா தோனி மட்டும்தான். அவர் ரொம்பவே கீழே இறங்கிட்டாரோன்னு. You all know that records are meant to be broken, and today the record has been broken. RCB won the match after more than 10 years in the Chepak Stadium, and I am a big fan of Virat Kohli. I have a tattoo in my hand of number 18, and I am a true RCB, a loyal RCB fan from a childhood to this age. திரிபாட்டியா மாற்றணும். ஃபர்ஸ்ட் திரிபாட்டியா மாற்றி டெவான் கான்வே இருக்காங்களே, அவனை இறக்கணும். ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கைக்வாடு, அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் டவுன் வரணும். ரச்சிந்திரா வந்து டெவான் கான்வே ஓப்பன் பண்ணணும். அதான் மெயின். அதுக்கப்புறம் பவுலிங் செம்மையாக இருக்குது, ஒத்துக்கணும். பட் லக் ஃபேக்டரி இல்லை நம்ம டீமுக்கு. சிஎஸ்கே நூர் அகமதுலாம் ரொம்ப சூப்பராக போட்டாங்க. அவங்க ஸ்பெல்ஸ்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நூர் அகமது சூப்பராக போட்டாங்க. நல்ல டேர்னு பிச்சில். கடைசியில் டியூ மேபி என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் ஆர்சிபி நல்லா விளாண்டாங்க. 17 வருஷமாக நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்ன்ட்டு எங்களை லாலிபாப்பன் பேர் வச்சாங்கல்ல, அதுக்காக தான் நாங்கள் கூல்ட்ரிங்க் கொடுத்துருக்கோம். சிஎஸ்கே ஃபேனுக்கு மட்டும்தான். ஏன்னாக்கா 17 இயர்ஸ் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் 17 இயர்ஸ். அதுக்காக எனக்கு ஜெயிச்சிருக்கோம் இல்லை,
கூல் ட்ரிங்க் கொடுத்துருக்கோம். இனிமேல் நீங்கள் கூல் ட்ரிங்க்கு, நாங்கள் லாலிபாப். நான் 17 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன், 18வது வருஷம் இப்போ போகிறேன். ஓகேங்களா? இந்த வருஷம் நான் கப் அடிக்க தான் போகிறோம். அடிச்சதுக்கப்புறம் இந்த கப்பை தலைமையில் வச்சு 18ஆம் படி ஏற போகிறேன். செகண்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிடுச்சு, அது ஆக்சுவலி கிளியர் கட்டாக வந்துட்டு ஒன் சைட் மேட்ச்னு சொல்லிட்டு. அவங்க வந்து செகண்ட் கிளாஸ் பேட்டிங் பண்ணாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் bowling பண்ணாங்க. ஆர்சிபி நிஜமாலே அவங்க அப்ரிஷியேட் பண்ணோம். நம்ம வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் bowling, தேர்ட் கிளாஸ் பேட்டிங் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஆர்டரை வந்து மாற்றணும். இப்போ தோனி ஆடுறாரு, லாஸ்ட் 5 பால் ஆடுறதுக்கு அவர் வந்து முன்னாடி வந்து ஆடணும். அப்படின்லாம் இன்னொரு ஆளுக்கு வந்து கொடுக்கணும். நல்லா தமிழ் பேசுவேங்க. நான் பார்த்து கர்நாடகா மாதிரியே இருக்கு. ஆக்சுவலாக பிளானோட வந்திருந்தாங்க, ஒரு நல்ல பிளான். ஆக்சுவலாக ஸ்பின்னிங் எப்படி ஆடணும்னு ஒரு பிளானோட வந்து ஜெயிச்சாங்க. ஆக்சுவலாக நல்ல டீமு, கொஞ்சம் வேணாலும் நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு சின்ன சாமி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சின்ன கிரவுண்டை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. விராட் கோலி அவரோட அந்த ஸ்டைலிஷ்னஸ்ஸு நல்லா ஆடுறாரு, அதனால ஃபுல்லாக ஆர்சிபி ஃபேன் தான். என்ன கோலி ரிட்டையர் ஆனாலும் ஆர்சிபி ஃபேன் தான், மாறவே மாட்டேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் எப்போவுமே லாயலாக இருப்போம். ஆர்சிபி இந்த வருஷம் டீம் வேறு நல்ல சாலிடாக இருக்குது, பேட்டிங் நல்லா இருக்குது, போலிங் ஸ்பின் அட்டாக் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் டெத் போலிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடிக்கணும்னு ஆசை, அடிக்கலனாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் ஆர்சிபி ஃபேன் தான், எந்த மாற்றமும் இல்லை. பரவாயில்ல, இது இருக்கட்டும். இன்னைக்கு தீபக் கூடவும் ஆட மாட்டேங்கிறா, சாம் கரனும் ஆட மாட்டேங்க. இன்எக்ஸிஸ்டன்ட் மிடில் ஆர்டர். we are totally reliant on ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா. அவங்க 2 பேரும் ஆடலனா மேட்சே போச்சு. இது ஆக்ஷனில் பண்ண தப்பு. வாங்கும் போதே அப்போ மிடில் ஆர்டர்லன்னு பேசினோம். பட் சாம் கரன் பார்த்துப்பாரு, அதெல்லாம் சொன்னாங்க. இப்போதைக்கு அதான் பிரச்சனை. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக. May 3rd May 4th பார்ப்போம். May 18th ஞாபகம் இருக்குல்ல, சின்ன சுவாமி ட்ரோஃபி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல ஸ்டார் தேடுறேன். ஸ்டார் 2016 17 தேடுறக்கா. பரவாயில்ல, 18 வருஷம் ஆண்டிங்க, என்ன பண்ணீங்க? 3 வாங்கிட்டு பாத்துக்கலாம். நம்ம May 3rd பாத்துக்கலாம். அவங்ககிட்ட பவர் ஹிட்டரே கிடையாதுங்க. ஒரு பிளான், நல்ல ஸ்பின் பிளான் வச்சுருந்தாங்க. அந்த 180 அந்த மாதிரி டார்கெட் வந்தோடனே அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பவர் பிளே எப்படி ஆடணும், ஒரு 6 இது வரைக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. என்னன்னா பவர் பிளேக்கு ஒரு 6 கூட அடிக்கல. கிட்டத்தட்ட எந்த ஐபிஎல்லுமே இது நடக்குது, ரொம்ப நாள் கழிச்சு ஐபிஎல் இது நடக்குது. வேஸ்ட், நீங்கள் வராதிங்க, நீங்கள் டைம் வேஸ்ட்டு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போட்டு தூங்க. 12 மணி ஆச்சு. என் தெரிஞ்ச ஒரு கான்வே உள்ளே கொண்டு வரணும். திரிபாதியை ரெஸ்ட் கொடுத்துட்டு அதே சாம் கரன் கொடுக்க போகிற 30 ரன், அன்சுல் கம்போஜை வச்சு 30 ரன் கொடுத்தா சென்னையை கொஞ்சம் டஃப் கொடுக்கும். இந்த டீம் வச்சோன்னா பிளே ஆஃப்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த தடவை ஆர்சிபி கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடும். ரொம்ப சந்தோஷமாக நான் ஊருக்கு போகிறேன். சரிங்களா? சென்னைக்கு வந்தேன், ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க 2008 அதுக்கப்புறம் ஜெயிக்கலன்னு. இந்த ஒரு படத்தில் சொல்லல, லியோவை பார்க்கணும், லியோவை பார்த்தாச்சு. நான் வேறு என்ன செய்யணும் கேட்டுக்கணுங்க. சரிங்களா? கேப்டன் அவங்க நல்லா விளையாண்டாங்க. அந்த டீம் டேவிட் கடைசி அடித்த 3 6, அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து லெஃப்ட்டே இறக்குனது, அதெல்லாம் சிஎஸ்கேக்கு ஒரு பலவீனம், ஆர்சிபிக்கு அது பலம். எதுவுமே காண்டி இல்லை ப்ரோ நம்மளுக்கு. படிதா சொன்னா பிக்கஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பெங்களூரை சொல்கிறான் அவன். அதான் நம்மளுக்கு காண்டு. என்ன வேறு எந்த ஃப்ரான்ச்சைஸும் இல்லையா? நம்ம சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸ் இல்லையா? அடுத்த மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் பெங்களூர் போவோம், பெங்களூர் சின்ன சாமியில் அடிப்போம், அப்போ நம்ம சொல்லுவோம். ஆர்சிபிட்ட வந்து எப்போவுமே பவுலிங் அட்டாக் நல்லா இருக்காது, பேட்டிங் மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரி ஒரு டீமாக இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோர் பவுலிங் டீம் எடுத்திருக்காங்க. அதுதான் மோஸ்ட் ரீசன் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க மாற்றி தான் ஆகணும் ப்ரோ. 2 பேர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. 2 மேட்ச் ஆட்டானுங்க, தீபக் கூடாவும் ராகுல் திரிபாதியும். நம்ம ஊர் பையன் விஜய் சங்கர் இருக்காரு, அவர் நல்லா ஆடுவார்னு ஐ திங்க் நான் ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வேறு, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை முதல்ல பவுலிங் ஆளவும் தோத்தாங்க. பவுலிங் ஃபீல்டிங்லேயே கொஞ்சம் நிறையா போச்சு, அது ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா 3 கேட்ச் விட்டாங்க, அது ரொம்ப போச்சு. அப்புறம் அந்த மதிஷா பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் 1 ரன், அப்புறம் விக்கெட்டும் எடுத்தார், அதில் நல்லா போச்சு. கடைசியில் அந்த சாம் கரன் 3 6 அது அப்படியே மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணிருச்சு, அதில் அங்கே கோட்டை விட்டோம். அப்புறம் ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா இவங்கெல்லாம் நம்பி அமிச்சாங்க. 1 டவுன் ஓப்பனர், ஸோ 2 டவுன் ஓப்பனர், பட் அவங்க எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஜெயிச்சாலும் தோத்தாலும் தோனி தான், அதனும் ப்ராப்ளம் இல்லை. அவங்கள யார் மைண்ட் பண்ணுறா? They should have a plan, like just Virat Kohli was just in building the innings and field salt was hitting. After that wicket, Devdutt Padikkal came, he was hitting, Virat Kohli was playing. So such like CSK could have a one batsman who should be in the strike, could rotate the strike, and in the other hand one batsman who would hit the sixes will play fast. தலை வந்து வழி காமிச்சிருக்காரு எப்படி ஆடணும்னு.
அதை ஃபாலோ பண்ணாக்கா திருப்பி இந்த தடவையும் நாக் அவுட்டுக்கு குவாலிஃபை ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கப்பு நமக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம். ஒன்று மட்டும் ஈசாலே திருப்பி அவங்க ஆர்சிபி சொன்னாங்கனாக்கா இங்கேயோட முடிஞ்சிச்சு மேட்ச்சு. இதாங்க கப்பு லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்குவாங்க. Hello, Spain. I came to watch Dhoni. Yeah, I'm happy. Well, I'm not happy because of the result, but I'm happy because I watched Dhoni. ரொம்ப மஜாவாக இருந்தது. சத்தியமாக சொல்லணும், ரொம்ப மஜாவாக இருந்தது. கண்டிப்பாக சார் தோனியால் வேர்ல்டு கப்பே வந்திருக்கு. அது நாங்கள் மறக்க மாட்டோம். நன்றி கட்டவும் கிடையாது நாங்கள். சேம் டைம் தோனியா ஆர்சிபின்ற ஆர்சிபி தலையா இந்தியாவான இப்போ தலை இந்தியா எல்லாம் ஒன்று தானே. நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆனோம். ஒரு 1 month பிஃபோர் ப்ரிப்பேர் ஆனோம். இந்த இயர் நாங்கள் இந்த ஸ்டேடியம்க்கு வரணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இங்கே வந்தப்போ சரியாக எங்களை கவனிக்க மாட்டாங்க, கலாய்ப்பாங்க, அந்த பயமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்களே பார்க்குறீங்களா, இப்போ ரொம்ப ட்ரோல் பண்ணுவாங்க, கலாய்க்கிறாங்க. கலாய்க்கணுன்றதுக்காகல இந்த கப்பு வச்சுன்னு வந்தேன். நீங்கள் எவ்வளோ கலாய்ங்க, அப்போ தான் எங்களுக்கு ஒரு வழி ஸ்டார்ட் ஆகும். அது போல் தோனி தலை தரிசனம் தான் முக்கியம். அது போதும், அவ்வளோதான். அவங்க 6 அடிக்கும் போது இந்த பாட்டு போட்டிருந்தாங்க ஸ்டேடியத்தில். அது ரொம்ப ஆப்டாக இருந்தது. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேணும், இது போதுமே, ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசே முறுக்கு அப்படின்னு அந்த பாட்டு போட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஆப்டாக இருந்தது. எஸ், அவர் வந்து அவரோட தரிசனம் கிடச்சிது. இப்போ அவர் இறங்காம முன்னாடியே நம்ம ஜெயிச்சிருந்தோன்னா வந்ததே வேஸ்ட்டு. என் பையன் வந்து மனசு உடஞ்சி போயிருப்பான். கரெக்டாக நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக விராட் கோலி ஃபேனு, பட் சிஎஸ்கே கூட தோனி கேப்டன்சி எடுத்து அவரோட ஸ்ட்ரீம் லைன் கொண்டு வரலாம். பட் திடீர்னு ஒரு வருஷம் இல்லைன்னா ரொம்ப கீழே போயிடுவோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். இல்லைனாலும் இன்றைக்கும் பார்த்தோம் மேட்ச்சில் எல்லா ஃபீல்டு செட்டப் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் இன்னும் இருக்குது டீமில். மாப்பிள்ள வழக்க நடக்கிறது தானே மாப்பிள்ள. ஏன்னா நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அவர் வந்து இன்ட்ரோ கொடுக்கணும்பியா, அவர் வேலையை அவர் செஞ்சுட்டு போயிருந்தாரு. உங்களை என்ன கேட்கணும், 2 6 வேணுமா வச்சுக்க, ஏன்னா இன்டர்நெட் பாட்டு போட்டேன். ஆனால் அது மட்டும் ஒரு டீமுக்கு தேவை இருக்காதுன்னு சொல்கிறேன். ஒரு சிஎஸ்கே ஃபேனா, அறிவுள்ள ஃபேனா அது யோசிக்கணும். அது அவரோட வேலையை ரோல் மாடலில் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் முடிப்பார். பட் அவர்கிட்ட போய் ஒட்டுமொத்த டீம் ப்ரெஷரையும் கொடுக்கக்கூடாது தான் என்னோட சின்ன கருத்து. எனக்கு வந்து டாஸ் ஜெயிச்சு நம்ம வந்து பேட்டிங் சூஸ் பண்ணுறோம். ஏன்னா சேப்பாக்கில் 170 அடிக்கிறது கஷ்டம். நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா தெரியும், 170 கஷ்டம் தான். இதில் 196 நான் அப்பே தெரிஞ்சு அடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டாஸ்லேயே நம்ம பேட்டிங் சூஸ் பண்ணிருக்கணும். ஆமாங்க, செம்மங்க. சத்தியமாக இது சிஎஸ்கே கிரவுண்டா ஆர்சிபி கிரவுண்டான மாதிரி நிறைய சிஎஸ்கேவோட ஆர்சிபி தான் கிரவுண்ட் வந்து. ஆக்சுவலாக அவங்க நல்லா விளையாண்டனால கிரவுண்டாக வந்திருக்கலாம். பட் நல்லா விளையாண்டாங்க இன்னைக்கு. It's my three or fourth time in Chepak, but I have not seen this much RCB fans in Chepak. This time I didn't saw only yellow. It was yellow red, yellow blue. That's why I thought that this time Chepak is filled with both the RCB and CSK fan, and it was a great crowd. It was a great match, but I didn't enjoy today much because I didn't see CSK hitting sixes. I saw RCB, they are playing well, they are hitting sixes. It was excitement when RCB was batting, but when CSK came to bat, it was not it was not like I was not feeling like that this is CSK who have won the 5 titles. This is not that CSK. ஆமாம், இன்னைக்கு எங்கள் ஸ்டாண்ட் ஈஸ்ட் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் மோஸ்ட்லி. இவன் ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபேன் தான், ஜெர்சி போட்டு வந்திருக்கான், அவ்வளோதான் விஷயம். நான் சும்மா ஜெர்சி நல்லா இருக்கேன்னு வாங்கி போட்டேன். ஆர்சிபி கடைசியில் ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. ஹாப்பி தான். மே3 பார்ப்போம் பெங்களூரில். மே3 போலான்னு இருக்கும். கம்ப்ளீட் டீம் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. எப்போவுமே இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் வந்து ஆர்சிபி வந்து குறிப்பிட்ட பிளேயர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. இந்த வாட்டி கம்ப்ளீட் டீம் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்து அப்படியே வாய்ஸில் அர்ஜுன் தாஸ் மாதிரி ஆயிடுச்சு. முடியல, அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்கேன் ப்ரோ. ரொம்ப ஐயா இருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி க்ரௌடு நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 60 to 70% சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா 30 to 40% ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய காமிச்சிருக்காங்க. ப்ரோ, அஸ்வின் வந்து முன்னாடி வந்தார், டோனிக்கு முன்னாடி. அவர் வந்துட்டு சிங்கிள் ரொட்டேட் பண்ண பார்க்குறாரு. அது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதுவே டோனி வந்திருந்தா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் 2 ரேட்டில் வச்சிருக்கலாம். சரி, ஏதோ டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு, தோத்துடும், விடுங்க. ராகுல் திரிபாதிக்கு பதில் வந்து கான்வே வரணும் ப்ரோ. சாம் கரனுக்கு பதில் வந்து ஓவர்டன் வேணும், ஜிம்மி ஓவர்டன். அவங்க 2 பேர் மட்டும் மாற்றிட்டா நம்ம தான் மஜாவா அடிச்சிடலாம். அதுவே இப்போ பத்திரானா போட்டார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கரெக்ட் நல்லா போடல பத்திரானா. அது முதல் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவே பத்திரானா பதில் எலிஸ் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேட்டிங் லைனில் கூட வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட நம்ம 150 நம்ம வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் சேஸ் பண்ணோம். ஸோ 150ன்றது கொஞ்சம் ஈஸி டார்கெட்னால சேஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் ஹார்டர் டார்கெட்டு. அதனால்
ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்க. லைக் இன்டென்ட்டே இல்லை, ஒரு இன்னிங்ஸில் 4 6 தான் அடிக்கிறாங்க. 200 சேஸ் பண்ணச்சேவே தெரிஞ்சிருச்சு. லைக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, பட் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலை. பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து சாம்பியன் டீம். இங்கே ஹோல் டீம் தான் காரணம். ஆர்சிபி பொறுத்த ஹோல் டீம் தான் காரணம். தனிப்பட்ட ஒரு டீமே கிடையாது. இது தோத்தாலும் அந்த ஒட்டுமொத்த டீம் தான் காரணமாகும், ஜெயிச்சாலும் ஒட்டுமொத்த டீம் தான் காரணமாகும். தலையை பார்த்தாச்சு, தலை 6 அடிச்சாரு, கோலியை பார்த்தாச்சு, அவ்வளோதான். கிரிக்கெட் ஃபேனுக்கு வேறு என்ன வேணும்? தலை 2 6 பார்த்தீங்களா இல்லையா? தலை ஒரு 6 அடிச்சாரு, கோலி 6 அடிச்சாரு. ஆர்சிபி ஹாப்பி, தலையோட 6 இருக்கு, சிஎஸ்கே ஹாப்பி, மொத்தத்தில் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பி. அவ்வளோதான். என்ன அவ்வளோதான் ப்ரோ கிரிக்கெட்னா அவ்வளோதான். கேமாக பார்க்கணும். இது வந்து ஒரு நல்ல கேம். அவங்க நல்லா ஆடினாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அவங்க 3 கேட்ச் விட்டாங்க. அந்த கேட்ச்னால கூட அவங்க மோஸ்ட்லி தோத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஜெயிக்கட்டுமே. சென்னை இல்லைனா ஆர்சிபி. ஸோ அவங்க கோலி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்தியாவுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஒரு கப், ಅಟ್ಲೀಸ್ಟ್ ஒரு ಕಪ್ ಜಯಿಸಾ ನಾನು ಹ್ಯಾಪಿ தான். ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ಮದೇ, ನಮ್ಮದು 100% ಹೊಡಿತೀವಿ. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ಮದು. யார் அச்சா கூட எனக்கு சந்தோஷம் ப்ரோ. ஆர்சிபி அடிக்கூடாது. ஐயோ